அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஞானமும் அறிவும் உம்மிடத்திலிருந்து தான்ப்பா எங்களுக்கு வரணும். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எபிரேயர் 13வது அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனை அடைவதில்லையே. பலவிதமான அந்நிய போதனைகளால அழைப்புண்டு திரியாதிருங்கள். இப்ப கிறிஸ்தவர்களுக்காக சொல்லப்பட்ட அறிவுரைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அந்நிய போதனைகள், சரியான உபதேசம் இல்லாம தவறான உபதேசத்துக்கு அழைப்புண்டு திரியாதிருங்கள். இங்கே அலைந்து திரியாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கலாத்தியர் 1வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள்ல இந்த சுவிசேஷத்தை தவிர வேற எந்த சுவிசேஷத்தையும் நீங்க செவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில பவுல் அப்படி வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிற்பகுதியில இந்த வசனத்துல போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. அப்ப அந்த நாட்கள்ல இத சாப்பிட்டா நீ கரெக்டா இருக்கும், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட அந்த போதனைகள் காணப்பட்டது. இத குறிச்சு கொலோசேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் சொல்றாரு. கொலோசேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்ப போஜன பதார்த்தங்களால அல்ல. இத மத்தேயு 15வது அதிகாரத்துல 17ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்மளை தீட்டுப்படுத்தாது, நம்ம இருதயத்துல இருந்து புறப்படுகிற காரியங்கள் தான் நம்மளை தீட்டுப்படுத்தும். பொறாமை, கொலை, இதெல்லாம் பகை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருதயத்துல இருந்து புறப்படுது, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இருதயம் சரியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்க. எபேசியர் 2:8ல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ரட்சிப்பை கிருபையினால பெற்றுக்கொள்றோம். நம்ம செய்யற செயல்கள்னால ரட்சிப்பு கிடைக்கிறது இல்ல, ஆண்டவர் நம்ம மேல பாராட்டுகிற கிருபையினால ரட்சிப்பு வருது. அப்ப இருதயம் எப்ப ஸ்திரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிருபையினால ஸ்திரப்படுது. ரோமர் 10:10ல இருதயத்துல விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருபையினால இருதயத்துல உண்டாகிற விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம இருதயம் கிருபையினால ஸ்திரப்படுகிறது நல்லது. இயேசு கிறிஸ்துவ மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுகிறோம். நம்ம செய்யற செயல்கள் மூலம் கிடையாது. போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்கிறவர்கள் பலனை அடைவதில்லையே. அப்ப அந்த ரட்சிப்பை பெறதுக்கு நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு.
பலி செலுத்துறதுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பலிபீடம் கட்டி வச்சிருந்தாங்க. அதுல ஆடுகளை பலி செலுத்தி, காளைகளை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் வந்து தங்களோட பாவம் நிவர்த்தி செய்யும்படியா பலியிட்டாங்க. நமக்கு அது மாதிரி ஒரு பலிபீடம் இருக்கு. அது என்னன்னா சிலுவை. சிலுவைன்ற பலிபீடத்துல இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பலிபீடத்துல பலியிட்டத புசிக்கிறதற்கு கூடாரங்களில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பலிபீடத்துல இயேசு தம்மை பலியா ஒப்பு கொடுத்து நமக்கு பெற்று தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கூடாரங்களில் ஆராதனை செய்கிறவர்கள், அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவங்க, கை கொள்றதன் மூலம் நீதிமான் ஆவேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த சிலுவையின் மூலம் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதத்தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர் 5:4, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்ப நியாயப்பிரமாணனா செய்யற ஒரு காரியத்தின் மூலம் நான் நீதிமான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறவங்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அவர் இலவசமாய் கொடுக்கிற கிருபையினால கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற முடியாம போயிறாங்க. அததான் இங்க சொல்லியிருக்கு. அந்த பலிபீடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கூடாரத்துல ஆராதனை செய்கிறவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் எந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுத்திகரிக்கப்படும். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி ஒரு மிருகம் வந்து பலி செலுத்தி அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியன் கையில எடுத்துட்டு போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த இரத்தத்தை கொண்டு போய் அவன் வந்து தேவனுக்கு படைப்பான். அதே பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகம் வந்து பாளையத்துக்கு புறம்பே போய் சுட்டெரிக்கணும். இது வந்து யாத்ராகமம் 29வது அதிகாரம் 14வது வசனம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய், இது பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் அங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதே மாதிரி இங்க பிரதான ஆசாரியர் இயேசு, அவர் வந்து தன்னையே பலியா ஒப்பு கொடுத்தாரு. தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த இரத்தத்தை கொண்டு போறாரு. அவர்தான் பிரதான ஆசாரியர், அவர்தான் பலியிடப்பட்ட ஆடு, ரெண்டும் அவர்தான். அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகம் வந்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சுட்டெரிக்கப்படணும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு புறம்பே எருசலேம் நகரத்துக்கு வெளியே இருக்கிற கொல்கொதா மலையில சிலுவையில அறையப்பட்டார். புறம்பே பாடுகளை பட்டார். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். யோவான் 19வது அதிகாரம் 17-20 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா எருசலேம் நகரத்துக்கு புறம்பே அவர் சிலுவையில அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம அவருடைய நிந்தையை சுமந்து, அவருக்காக அவர் எப்படி புறம்பாக்கப்பட்டு பாடுகளை சகித்தாரோ
அது போல நம்மளும் ஆண்டவர் நிமித்தம் வருகிற நிந்தையே சுமக்கிறவர்களாய் இருக்கணும். பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். அவர் எப்படி பாளையத்துக்கு புறம்பே ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டு பாளையத்துக்கு வெளியே போய் பாடுகளை சகித்தாரோ, அது போல நம்மளும் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க அழைக்கப்படுகிறோம். அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். நம்ம அவர்கிட்ட போய் அவர் எப்படி பாடுகளை சகித்தாரோ அது போல நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகிக்கிறவங்களா இருக்கணும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனெனில் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம பாடுகளை சகித்தோம்னா, நிந்தைகளை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம மூலம் அவர் மகிமைப்படுகிறார். அதனால இங்க நிந்தைகளை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடவோம். சிலுவையின் அண்டே நாம போய் அண்டிக் கொள்ளணும். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நமக்கு இந்த உலகம் நித்தியமானது கிடையாது. இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் தான் நம்ம இருக்க போறோம். இங்க நிலையான நகரம் நமக்கு கிடையாது. நமக்கு வரப்போகிறதா அவருடைய ராஜ்யம்தான். அதையே நம்ம நாடுகிறவர்களாய் இருக்கணும். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடணும். இதத்தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம். மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அப்ப அவங்களோட வாஞ்சையெல்லாம் பரம தேசமா இருந்தது. இந்த உலகம் நமக்கு கிடையாது. நம்ம பரம தேசத்தை நாடுகிறவர்களாய் இருக்கணும். அதற்காக நமக்கென்று ஒரு நகர ஆண்டவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2வது வசனத்துல பரம எருசலேம நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மணவாட்டியாகிய அவரோட சபைக்காக அந்த பரம எருசலேம ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம அதை நாடுகிறவர்களாய் இருக்கணும். இந்த உலக ஆசைகளை விட்டு விலகி கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களா அந்த பரம தேசத்தை நாடுகிறவர்களா இருக்கணும். ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்ப நம்ம செலுத்த வேண்டிய ஒரு பலிய இங்க சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்திருக்கிறாரு. அவர் பலியாக செலுத்தப்பட்டிருக்காரு. ஆனா நம்ம செலுத்த வேண்டிய ஒரு ஸ்தோத்திர பலிய இங்க நம்ம பாக்குறோம். ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சு நம்ம உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு செலுத்தணும். அப்ப அதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தரை எப்ப துதிக்க முடியும்னா, உண்மையா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒருத்தனாலதான் கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு துதிக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் ஸ்தோத்திர பலிய தேவனுக்கு செலுத்தணும். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். ஸ்தோத்திர பலி செலுத்துறதோடு கூட அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னொரு பலி சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அது என்ன பலி? தேவனுக்கு பிரியமான பலி எது அப்படின்னா, நன்மை செய்யவும், மற்றவர்களை தேவையுள்ள மக்களுக்கு நம்மளால இயன்ற நன்மைகளை செய்யணும். நன்மை செய்யவும்
தான தர்மம் பண்ணவும், இல்லாத ஏழைகளுக்கு நம்ம பண உதவிகளை செய்து தான தர்மம் செய்கிறத மறக்க கூடாது. இந்த பலி தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நம்ம செய்கிற செயல்கள் மூலம் ரட்சிப்பை பெற முடியாது. அது தேவன் நம்ம மேல பாராட்டுகிற கிருபையினால நம்ம இருதயம் ஸ்திரப்படணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத தியானிச்சோம். நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கு, அது சிலுவை. அந்த சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால நீதிமானாவோம் அப்படின்னு விரும்புகிறவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட மாதிரி பிரதான ஆசாரியரா தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில சிந்தி நமக்காக பாவ மன்னிப்பை, நமக்கு பரிசுத்தத்தை பெற்று தந்திருக்கிறாரு. அவருடைய சரீரம் எருசலேம் நகரத்துக்கு புறம்பா கொண்டு போகப்பட்டு பாடுகளை அங்க பட்டாரு. அதே மாதிரி நம்ம அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பா புறப்பட்டு அவரிடத்துல புறப்பட்டு போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். பாடுகளை சகிக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதை பொறுமையோடு சகித்து தேவனுடைய கிருபைய அண்டிக் கொள்ளணும். நம்மளோட நாட்டம் எல்லாம் வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருக்கணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அடுத்து 2 விதமான பலிய சொல்லியிருக்கு. ஒண்ணு ஸ்தோத்திர பலிய எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தணும். அடுத்து 2வது நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். இந்த பலிகள் மேல தேவன் பிரியமாயிருக்கிறார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் நீர் சிலுவையில சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்க விசுவாசித்து பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. நாங்க உம்மிடத்துல ஆண்டவரே நாங்க புறக்கணிக்கப்படும் போது, நிந்தைகளை சுமக்கும் போது உம்மிடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அதை ஆண்டவரே சகித்து கொள்ள, அந்த பாடுகளை ஆண்டவரே சகித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய நாட்டம் எல்லாம் ஆண்டவரே வரப்போகிறதை குறித்தே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை குறித்தே எங்களுடைய நாட்டங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே தான தர்மம் பண்ணவும், நன்மை செய்யவும், ஆண்டவரே உமக்கு பிரியமான அந்த பலியை ஒவ்வொரு நாளும் செய்ய இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியா ஜெபிக்கிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து சிலுவை அண்டை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.